மொபைல் மூலமா ஈபி பில் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் மொபைலில் இருக்கிற இந்த ப்ரௌசரை பண்ணிங்க கூகுளில் போய்ட்டு டிஎன்இபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சர்ச் கொடுங்க. ஃபஸ்ட்டாக வருதுல டான்ஜிட்கோ ஆன்லைன் பேமெண்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பயனாளர் பெயர், கடவுச்சொல், கீழே கொடுத்துருக்க கேப்சா அதை டைப் பண்ணிட்டு உட்புகழ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணு. உங்கள்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை, நீங்கள் நியூஸில் இருந்தீங்கன்னா புதிய பயனாளர் ரிஜிஸ்டர் ஆகின்றதில்ல அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது லிட்டராகவும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படும் போய் பார்த்துக்கோங்க. லாகின் பண்ணோடனே ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் மூணாவதாக இ-ரிசிப்ட் அர்ச்சிவ்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கன்சியூமர் நம்பர் கேட்டிருப்பாங்க. நீங்கள் நம்பர் சேவ் பண்ணாமல் இருக்க கன்சியூமர் நம்பருக்கு டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தோன்னே பில் டீல்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்சியூமர் கொடுத்தா வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, அது வந்து கீழே டிஸ்பிளே ஆகும். அதோட பில் எடுக்கிறதுக்கு அதில் ரைட் சைட்லேயே அந்த உங்களுடைய கன்சியூமர் நேம் அதுக்கு பக்கத்தில் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அப்படியே பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக எப்பப்போ அமௌண்ட் பே பண்ணிங்களோ அதெல்லாமே இருக்கும். உங்களுக்கு எந்த பில் வேணும்னீங்களோ அந்த பில்லுக்கு நேராக இப்போ நான் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி கட்டியிருக்கேன், அந்த பில்லு ரவுண்டு மார்க்கில் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து டவுன் ஆயிரும். ஓப்பன் வித் வந்து பிடிஎஃப் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இபி பில் வந்து டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.